பங்களாதேஷில் 40 வயதான சரத் சக்கரவர்த்தி மணி என்பவர் டாக்கா நகருக்கு அருகில் உள்ள நசிங்டி மாவட்டத்தில் ஒரு சிறிய கடையை நடத்தி வந்தார். இந்த மாத தொடக்கத்தில் சில உள்ளூர்காரர்களால் தாக்கப்பட்டதில் காயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவருக்கு நெருக்கமானவர்கள் உள்ளூர் ஊடகங்களில் பேசிய போது சில உள்ளூர் முஸ்லிம்கள் ஹிந்து நபரான சரத் சக்கரவர்த்தியிடம் ஜிஸ்யா வரி கேட்டு மிரட்டியதாகவும் அதற்கு உடன்படாததால் அவர் அடித்து கொல்லப்பட்டதாகவும் தெரிவித்தார்கள். அவர்கள் பயன்படுத்திய ஜிஸ்யா என்ற வார்த்தைக்கு நீண்ட மற்றும் சிக்கலான வரலாறு உண்டு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு சில இஸ்லாமிய சாம்ராஜ்யங்களில் முஸ்லிம் ஆட்சியின் கீழ் வாழ்ந்த முஸ்லிம் அல்லாதவர்கள் செலுத்திய சிறப்பு வரிக்கு பெயர்தான் ஜிஸ்யா. ஜிஸ்யா வரி என்பது இன்றைய வருமான வரி அல்லது விற்பனை வரி போன்றதல்ல. மாறாக அது முஸ்லிம் அல்லாத வயது வந்த ஆண்கள் செலுத்தும் ஒரு நிலையான கட்டணமாகும். ஜிஸ்யா வரி செலுத்துவோருக்கு பிரதிபலனாக அரசாங்கம் அவர்களது உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு அளிக்கும். இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வாழ்ந்தாலும் அவர்கள் தங்கள் சொந்த மத நம்பிக்கையை பின்பற்ற அனுமதிக்கப்பட்டார்கள் மற்றும் அவர்களுக்கு இராணுவத்தில் சேர்ந்து பணிபுரிய விலக்கு அளிக்கப்பட்டது. பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோருக்கு ஜிஸ்யா வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டது. முஸ்லிம் அல்லாதவர்கள் ஜிஸ்யா வரிக்கு எவ்வளவு பணம் செலுத்தினார்கள் அல்லது அது எவ்வளவு கண்டிப்பாக வசூலிக்கப்பட்டது என்பது நாடு மற்றும் காலத்தை பொறுத்ததாக இருந்தது. அதே சமயத்தில் முஸ்லிம்கள் ஜிஸ்யா வரி செலுத்த தேவையில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் ஜகாத் எனப்படும் வரியை செலுத்தினர். இது முஸ்லிம்கள் செலுத்தும் ஒரு வருடாந்திர மத கட்டணமாகும். ஆனால் ஜிஸ்யா வரி இன்று கிட்டத்தட்ட எல்லா முஸ்லிம் நாடுகளிலும் நடைமுறையில் இல்லை. ஏனெனில் இன்றைய நவீன முஸ்லிம் தேசங்கள் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் சமமான வரி விதிப்பு முறைகளை பின்பற்றுகின்றன. மத பாகுபாடின்றி அனைத்து குடிமக்களுக்கும் ஒரே மாதிரியான வரி விதிக்கப்படுகிறது. தங்களை இஸ்லாமிய நாடுகளாக அதிகாரபூர்வமாக அறிவித்துக் கொண்டிருக்கும் சவுதி அரேபியா, பாகிஸ்தான், ஈரான், துருக்கி, இந்தோனேஷியா, எகிப்து போன்ற நாடுகளும் ஜிஸ்யா வரியை இப்போது வசூலிப்பதில்லை. அதற்கு பதிலாக அவை வழக்கமான வருமான வரி, விற்பனை வரி, ஜகாத் வரி மற்றும் பிற அரசாங்க வரிகளை பயன்படுத்துகின்றன. சர்வதேச மனித உரிமை விதிமுறைகள் மற்றும் நவீன சட்ட கட்டமைப்புகளும் மத அடிப்படையிலான வரிகளை அனுமதிப்பதில்லை. அந்த வகையில் இந்த காலத்தில் முஸ்லிம் அல்லாதவரிடம் ஜிஸ்யா வரி கேட்பது தீவிர குற்றமாக பார்க்கப்படுது.